யோ, நீங்க என் வீட்டுக்கு வந்து சண்மதிய 2ஆம் தரமா பொண்ணு கேட்கும் போதே 2 பேரையும் அவமானப்படுத்தி நான் உங்களை விரட்டி விட்டேன்ல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு அப்பவே தெரியும்ல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? அது தெரிஞ்சதுனாலதான் எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணிருக்காங்க. இல்ல, அது அப்படி இல்ல. வேற எப்படிமா? அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! இப்படி எத்தனை பேரை ஏமாத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கீங்க? என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? கார்த்திக், எதுவும் பேச வேணாம். நம்ம பேசினா நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம தான் உண்மையா அவங்க கிட்ட. விடு கார்த்திக், நாம ஒண்ணு நினைச்சோம், தெய்வம் ஒண்ணு நினைச்சிருக்கு. தெய்வம் என்ன நினைச்சது? நீங்க நினைச்சது தானே நடந்திருக்கு. 1000 பொய்ய சொல்லி எங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டானே இந்த திருட்டு பையன். அம்மா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்கம்மா. செவடு பிஞ்சு போயிடும். யார் யா நீ? யார் நீ? கேட்டா பாத்தியா ஒரு கேள்வி? உங்க அப்பா தானே இது எல்லாத்துக்குமே காரணம். செட்டு சேர்ந்துகிட்டு ஆடி அவமானப்பட்டு நிக்கிறாரு பாத்தியா உங்க அப்பா? இன்னும் ஏமாமா பேசாம நிக்கிறீங்க? நான் சொல்லும் போதுதான் பேசாம நின்னீங்க. பந்தக்கால் சாஞ்சு விழுந்தது, சேலையில தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, வேண்டுதல் பண்ண போகும்போது நடக்க முடியாம போயிருச்சு, துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இத்தனையும் சமாளிச்சு கல்யாணம் வரைக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. ஏங்க, ஏன் இப்ப பேசாம நிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? டேய் அருண், விடுமா. சும்மா இருடா. ஏன் தடுக்கிறீங்க அவனை? உங்க பொண்ணோட வாழ்க்கையை இவங்க நாசம் பண்ணிட்டாங்க. இல்ல, என் வாழ்க்கையை யாரும் நாசம் பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் நான் உங்களை சமையல்காரியா நினைக்காம ஒரு மனுஷியா நினைச்சதே அது தப்பா? உங்க மேல சின்ன சின்ன சந்தேகம் வரும்போது கூட இல்ல அவங்க அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னனே, அது தப்பா? ஷாம் என் பின்னாடியே சுத்துறான். அவனை விரட்டுறதுக்கு யாரையாவது காதலிக்கிற மாதிரி நடிக்கணும்னு கேட்டப்போ உங்க மகனே என் காதலா நான் நடிக்க ஐடியா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ராஜிமா? எப்படியாவது ஏமாத்திரணும், அதுதானே உங்க எண்ணம்? கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாத ஒரு பொண்ண மிரட்டி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கதையில எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா என் மேல அன்பு காட்டி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல. என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கல்ல. பெரிய மனுஷனே உங்களை நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களோட சுயநலத்துக்காக திருட்டுத்தனம் பண்ணி என்ன கொன்னுட்டீங்களே. சண்மதி, யார் நீ? ஏன் என் பேரை சொல்லி கூப்பிடுற? ஏமாத்தி தாலி கட்டிட்டா நான் பொண்டாட்டி ஆயிடுவனா?
உங்க அம்மா சொன்னாங்க. நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா கிஃப்டோட கோவிலுக்கு வந்தோம். உங்க மகன் யாருன்னு நாங்க கேட்டோம். இவங்க ஒரு பசுவை காமிச்சு இதுதான் என் மகன்னு சொன்னாங்க. பக்கத்துல நின்னு பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்ப கூட உண்மையை சொல்ல உனக்கு மனசு இல்ல, சிலையாட்டம் தானே நின்னுட்டு இருந்த. ஏன்னா எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீயும் உங்க அம்மாவும் திட்டம் போட்டிருக்கீங்க. சண்மதி, என்ன தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. எப்போ நீங்க பண்ண திருட்டுத்தனம் எனக்கு தெரிஞ்சு போச்சோ அப்பவே நீங்க என் மனசுல இல்ல. ஹேமா, நிச்சயதார்த்தத்துல தட்டு மாத்தும் போது கார்த்திக்கு யாரும் இல்ல, அவனுக்கு அம்மா ஸ்தானத்துல நீங்க தட்டு வாங்கிக்கோங்கன்னு எங்க அப்பா சொன்னார் இல்ல. அவரோட அந்த பெரிய மனசுக்கு முன்னாடி இப்படி அல்பத்தனமா போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்கோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி எப்படி உங்களுக்கு இல்லாம போச்சு? சொந்த மகனோட கல்யாண பத்திரிக்கைய யாரோ ஒருத்தனோட கல்யாண பத்திரிக்கை மாதிரி கோவில்ல வச்சு வாங்குனீங்கல்ல. அப்ப கூட இந்த விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு மனசு வரல. அவங்களையும் பாக்குறீங்க. அவங்க ஒரு அப்பாவி, வெளுத்தது எல்லாத்தையும் பால நம்புறவங்க. அண்ணி எனக்கு முதல்ல நலங்கு வைக்க வரும்போது உங்களுக்கு கார்த்திகோட அம்மா ஸ்தானத்தை கொடுத்து தட்டு மாத்திக்கிட்டோம். அந்த மரியாதையை கொடுக்கணும்னு உங்களை நலங்கு வைக்க சொல்லி கோவப்பட்ட எங்க அண்ணிய சமாதானப்படுத்தின அப்பாவி அவங்க. உங்களுக்கு ஆதரவா அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க கண்ணு பாத்தீங்களா? அவங்க கண்ணுல வர கண்ணீரை பாத்தீங்களா? அது ஏன் நீங்க பண்ண துரோகத்தால வர கண்ணீர் தெரியுமா? புடவை எரிஞ்சப்போ வேண்டுதல் செய்யணும்னு கோவிலுக்கு போய் சிரமப்பட்டு வேண்டுதல் செய்யும் போது கூட அமைதியா நின்னு என் வலியையும் வேதனையையும் வேடிக்கை பார்த்தீங்கல்ல. அப்படின்னா இவ்வளவு கொடூரமான மனசு உங்களுக்கும் உங்க பையனுக்கும் இருந்திருக்கும். சண்மதி, பேசாத. இங்க நீங்க யாருமே பேசக்கூடாது. வாங்கப்பா போலாம். இவ்வளவு கொடூரமான மனசு உங்களுக்கும் உங்க பையனுக்கும் இருந்திருக்கும். ஆனா
என் மேல அன்பு காட்டி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல. ஐயோ ராஜி தங்கச்சிமா, ராஜி தங்கச்சிமா, ராஜி எழுதுங்கம்மா. என்னாச்சுமா? ராஜி எந்திரிமா. சார், இங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல கார்த்திக். அவங்களுக்கு வந்திருக்கிறது சிவியர் அட்டாக். போன தடவை அவங்க உடம்பு சரியில்லாம இங்க வந்திருந்தப்போ அவங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் டயக்னைஸ் பண்ண வரைக்கும் அவங்க மனசுக்கு வேதனையான ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. என்னால இப்போதைக்கு எதையும் உறுதியா சொல்ல முடியாது. Let us wait for some time, okay? நல்லபடியா நடக்க இருந்த கல்யாணத்துல என்னாலதான் இப்படி ஒரு தேவையில்லாத குழப்பமாயிடுச்சு தம்பி. ராஜேஸ்வரி மேடம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோமா, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சு எதுவும் சங்கடப்பட்டுக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் எங்களை பத்தின உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அது கொஞ்சம் சீக்கிரமா தெரிஞ்சுட்டுதான் நான் நினைச்சுக்கிறேன். மத்தபடி இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு நடந்த விஷயத்துக்கு நீங்க தான் காரணம்னு ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதீங்க பிளீஸ்மா. அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா நாங்கெல்லாம் அங்க வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அம்மா, அதான் கார்த்திக் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, இந்த கல்யாணம் இப்படி ஒரு சங்கடத்தோட தான் முடியணும்னு இருந்திருக்கு. அப்போ அதை மாத்த யாரால முடியும் சொல்லுங்க? நடந்ததே பத்தி நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம நீங்க ஊருக்கு கிளம்புங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க. ராஜேஸ்வரி மேடம் சீக்கிரமாவே குணமாகணும்னு நாங்களும் ஆசிரமத்துல பிரேயர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. வரேன். அக்கா, ஏன்க்கா கார்த்திக் மாமாவை ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இவங்க தாங்க அவரை பெத்த அம்மா. இவங்க ராஜராஜேஸ்வரி,
RR கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். யோசிச்சு பார்த்தா எல்லாம் நம்மளோட தப்பு தான். அவங்க எல்லாம் நல்லா திட்டம் போட்டுதான் ஏமாத்த வந்திருக்காங்க. ஆனா நமக்கு தான் புத்தி இல்லாம போச்சு. எத்தனையோ தடவை நான் சொன்னேன். ஆமா பவானி, நீ சொன்னதை யாரு கேட்டா? அந்த அம்மா நிஜமான சம்பந்தி மாதிரி பேசினது என்ன, நடந்துகிட்டது என்ன, அட்வைஸ் பண்ணது என்ன, பவானி கிட்ட அதிகாரம் பண்ணது என்ன? ஓ, அவங்க பண்ண உலகமகா நடிப்புல நாம சொக்கி போய் தலை குனிஞ்சு நிக்கிறோம். கடைசியா ஜாதகத்தை கொண்டு போய் பொருத்தம் பார்த்துலான்னு சொல்லும்போது கூட கோவத்துல பவானி பேசுறான், நானும் விட்டுட்டேன். நம்பணும், கழுத்தை அறுத்துட்டு போயிட்டாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மான நஷ்ட வழக்கு போட்டு அவங்கள கோர்ட்டுக்கு தான் நான் இழுக்க போறேன். கோவப்படுறத விட்டுட்டு இனி என்ன நடக்கணும்ன்றத யோசிங்க. அப்பாவை என்னமா யோசிக்க சொல்றேன்? ஏமாத்தி கட்டினாலும் என் கழுத்துல இருக்கிறது தாலிதான். இந்த தாலி கட்டினவன் தான் என் புருஷன். அவன் பொய் சொல்லியிருந்தாலும் சரி, ஏமாத்தி இருந்தாலும் சரி, அவன் கூட தான் நான் வாழணும்னு சொல்ல வரியா? நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க. ஆக வேண்டியது பாக்கணுமா? அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்க? ஐயா பாண்டி, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல. நடந்தது ஒரு தப்பு, துரோகம், நம்பிக்கை துரோகம். அது செஞ்சவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவங்கள கடுமையா தண்டிக்கணும். ஐயப்பா, ஐயப்பா, என்ன ஐயப்பா, மனசு கேட்கல ஐயப்பா. என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஐயப்பா. அதான் எல்லாம் நாசமா போச்சே. இனிமே என்னத்த பண்றது? அம்மாவும் பையனும் சேர்ந்து இப்படி ஏமாத்திட்டு போயிருக்காங்களே. பெரிய மனுஷன் அது இதுன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க இப்படி நடந்திருக்க கூடாது. அவங்கள குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க தெளிவா திட்டம் போட்டுதான் வந்திருக்காங்க. மாறு வேஷத்துல வந்தவங்கள நாம தான் சரியா கவனிக்கல. ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஐயப்பா, உன்னை நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காத. நீ ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும்ல. நீ ஒரு லாயர், எல்லா விஷயங்களையும் விவரமா விசாரிக்கிறவன். உன் பொண்ணு விஷயத்தை இப்படி அலட்சியமா விட்டுட்டிய. மோசமான விஷயங்கள் எல்லாமே அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாற வயசாடா நமக்கு. இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு பாரு. எவ்வளவு அவமானம். எல்லார் முகத்திலயும் இருக்கிற வேதனையை பாடுறா. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லுவேன். என் பொண்ணு விரும்பிட்டா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே தவிர, யார் அவங்க, எங்க இருக்காங்க, எங்க இருந்து வராங்கன்னு யோசிக்காம உன் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டியாடா. ஐயப்பா, 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 அப்பா, அப்பா, என்னங்க? தரோடா.
என்னடா பண்ற நீ? இறங்குடா. ஐயப்பா என்னடா? என்னப்பா இதெல்லாம்? அப்பா என்ன ஆச்சுப்பா? நீங்க தானப்பா எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி முடிவு பண்ண எப்படி?